மற்ற சேவிங்ஸ் ஸ்கீம்னா நீங்கள் மினிமம் இவ்வளோ ரூபா அப்படின்னு வேணும், ஒரு 10,000 ஒரு 15,000 வேணும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஈவன் நீங்கள் 500 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஈக்விட்டி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டிவிடெண்ட் கிடைக்கும். இதே இது டெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த டாக்ஸ் ரேட் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு வகையாக திரும்ப பிரிக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டையே. ஒன்று வந்து டெட் ஃபண்டு, இன்னொன்று வந்து ஈக்விட்டி ஃபண்ட். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு வரும்போது 10% தான் அவங்களுக்கு வந்து டாக்ஸ் வரும். என்ன இந்த இயரில் நமக்கு கெயின் வந்தது, என்ன இதெல்லாம் நமக்கு லாஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணி ஃபைல் பண்ணணும். எஸ்எம்இ இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸ் ஆன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன். இப்போது நம்ம நிறைய பேர் ஈவன் இப்போ புதுசாக சேலரி வாங்க ஆரம்பிச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்களோட சேவிங்ஸை வந்து சேர்த்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, நிறைய பேர்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து என்ன இருக்குன்னா அவேர்னஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாருமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற சேவிங்ஸ் ஸ்கீம்னா நீங்கள் மினிமம் இவ்வளோ ரூபா அப்படின்னு வேணும், ஒரு 10,000 ஒரு 15,000 வேணும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஈவன் நீங்கள் 500 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா இது வந்து சக்ஸஸ்ஃபுல் சேவிங் ஸ்கீமாக நிறைய போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ்க்கு வந்து இன்கம் டேக்ஸ் வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ டெஃபினட்டாக இதுக்கான ரிட்டர்ன்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து என்ன வரும்னா இன்கம் டேக்ஸ் வரும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரியான நமக்கு வந்து இந்த டாக்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை. ஒன்று வந்து டிவிடெண்ட், இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ இது ரெண்டுமே இப்போ நீங்கள் வந்து ஈக்விட்டியில் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபண்டாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டெட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டிட்டர்மைன்டு ரிட்டர்ன். ஸோ மினிமம் 5% அல்லது 8% அப்படின்னா ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். பட் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஸோ ஈக்விட்டியை வந்து மேபி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலாம், சம்டைம் டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு வரலாம். அப்போது இந்த மாதிரி ஈக்விட்டி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டிவிடெண்ட் கிடைக்கும். இதே இது டெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுனால வரக்கூடிய இன்கம். இதுக்கு வந்து நார்மல் டாக்ஸ் ஸ்லாப் ரேட்டில் உங்களுக்கு வந்து டாக்ஸ் வரும். இதை தாண்டி வேறு என்ன நமக்கு வந்து டாக்ஸ் எஃபெக்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின். ஸோ கேபிட்டல் கெயின் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சில சேவிங்ஸ் வந்து ஷார்ட் டேர்முக்காக பண்ணுவாங்க. 6 மந்த்ஸில் பணம் எடுத்துருவேன், 1 இயரில் பணம் எடுத்துருவேன். ஏன்னா நிறைய பேர் என்னென்னா அவங்களுடைய ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அந்த கமிட்மெண்ட் வந்து இப்போ இருந்திருக்காது, ஒரு 2 இயர்ஸ்க்கோ அல்லது ஒரு 6 மந்த்ஸோ அதை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஃபண்டை வந்து ஏதாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு டெட் ஃபண்ட் ஸ்கீமில் போடுறோம், இல்லை ஈக்விட்டி ஸ்கீமில் போடுறோம்னு சொல்லிட்டு பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம். ஷார்ட் டேர்ம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 1 இயர்க்குள்ளே நீங்கள் வாங்கி வித்துட்டீங்கன்னா அது வந்து ஷார்ட் டேர்ம். லாங் டேர்ம்னா மோர் தென் இயர். ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிட்டீங்கனாலே, வச்சுருந்தீங்க ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் கன்டினியூ பண்ணிட்டீங்கனாலே அது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த கெயின்னா என்ன? நான் 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், நீங்கள் விற்கும் போது 20,000 ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க. வரக்கூடிய அந்த 10,000 ரூபா வந்து என்னென்னா கெயின், அதாவது வாங்கினதை விட ஜாஸ்தியாக கிடைக்கக்கூடிய நமக்கு ரிட்டர்ன்ஸ். இந்த 10,000 ரூபாயை வந்து கெயின்னு சொல்லுவோம். இது வந்து கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணதுனால எனக்கு வந்து ஏர்னிங்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த கேபிட்டல் கெயினை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது லாங் டேர்மா இல்லை ஷார்ட் டேர்மா அப்படின்னு பார்க்கணும். இப்போ லாங் டேர்ம்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மோர் தென் இயர் இருந்துச்சுன்னா அது லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம்னா வித்தின் 1 இயர்க்குள்ளே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா அது வந்து ஷார்ட் டேர்ம். இப்போ இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் டாக்ஸ் ரேட் வந்து செப்பரேட்டாக வரும். இந்த டாக்ஸ் ரேட் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு வகையாக திரும்ப பிரிக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டையே. ஒன்று வந்து டெட் ஃபண்டு, இன்னொன்று வந்து ஈக்விட்டி ஃபண்ட். டெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் சேம் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம், அதே மாதிரி ஈக்விட்டி ஃபண்ட்லையும் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இருக்குது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரியே தான் பிலோ 1 இயர் ஷார்ட் டேர்ம், மோர் தென் 1 இயர் லாங் டேர்ம். டெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. வரக்கூடிய கெயினை ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட்டில் ஆட்டோமேட்டிக்காக கன்சிடர் பண்ணிடுவாங்க.
இப்போ 250 வரைக்கும் வந்து டேக்ஸ் கிடையாது, மோர் தென் 250க்கு மேலே 5% டேக்ஸ் கட்டணும். இது வந்து நார்மல் டேக்ஸ் ஸ்லாப் ரேட்டு. இந்த டேக்ஸ் ஸ்லாப் ரேட்டு கீழே இந்த டெட் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து வந்துடும். சப்போஸ் இது வந்து ஈக்விட்டி ஃபண்டு அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஈக்விட்டி பேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ இந்த மெத்தட் வந்து வராது. இதுக்கு செப்பரேட் மெத்தட். இதுக்கு வந்து ஃப்ளாட் ரேட்னு சொல்லுவாங்க. ஃப்ளாட் ரேட்னா ஸ்ட்ரைட்டாகவே இந்த பர்சன்டேஜை வந்து அந்த இன்கம்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். இந்த ஸ்லாப் ரேட்டுக்கு கொண்டு வராமல் கிராஸ் டோட்டல் இன்கம்ல இருந்து மொத்தமாக காமிக்காமல் இந்த இன்கம்மை செப்பரேட்டாக எடுத்து அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஃப்ளாட் ரேட் வந்து என்ன பண்ணிடுவோம்னா போட்டுருவோம். அப்போது இந்த கேபிட்டல் கெயினை வந்து ரெண்டாக பிரிக்கும் போது ஷார்ட் டேர்ம் அப்படின்னா 15% வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சார்ஜஸ் பண்ணுறாங்க. இது வந்து வித்தவுட் இண்டெக்ஸேஷன் சொல்லுவோம். வித்தவுட் இண்டெக்ஸேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் எந்த வருஷம் வாங்கினீங்க அதோட டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வருஷத்தில் அந்த ரேட்டு போட்டோன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணியில் எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ என்ன ரேட்டுக்கு விற்றுருக்கீங்க, இது வரக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து இண்டெக்ஸ்டு வேல்யூன்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ்டு வேல்யூவில் இப்போ நான் சொல்லலை, வித்தவுட் இண்டெக்ஸ்டு வேல்யூவாக இருந்தால் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு 15% ஸ்ட்ரைட்டாகவே, இப்போ நீங்கள் வந்து 50,000 ரூபா உங்களுக்கு வந்து இன்கம் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த 50,000க்கு ஸ்ட்ரைட்டாகவே 15% வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருந்தால். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு வரும்போது 10% தான் உங்களுக்கு வந்து டேக்ஸ் வரும். இந்த 10%மே 1 லட்சத்தை தாண்டினா மட்டும்தான் வரும். ஸோ இப்போ உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். நீங்கள் வந்து 10 lakhsக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. வித்தது வந்து பார்த்தீங்கன்னா 10,75,000 தான். அப்போ 10,75,000க்கு விற்றுருக்கீங்க. உங்களுக்கு வந்த கெயின் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 75,000 வந்திருக்கு. இந்த 75,000 என்ன சொல்லுவோம்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறதுனால இந்த 75,000 வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா டிக்ளேர் பண்ணுவோம். பட் பண்ணும்போது less than 1 lakh தான் உங்களுக்கு கெயின் வந்திருக்கிறதுனால அதுக்கு என்ன வராது, டேக்ஸ் வராது, ஃபுல்லி எக்ஸம்டட். சப்போஸ் நீங்கள் அதே 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 13 லட்சத்துக்கு விற்றுருக்கீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா 3 lakhs rupees வந்து உங்களுக்கு கெயினாக வந்திருக்கு. அப்போ இந்த 3 lakhs கெயினில் 1 lakh வரைக்கும் என்ன பண்ணிடுவாங்கன்னா ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா 1 lakh உங்களுக்கு எக்ஸம்ஷன் உண்டு. அப்போ 3 lakhsல வந்த கெயின் எவ்வளவு, 3 lakhs. அவுட் ஆஃப் 3 lakhsல 1 lakh கெயினை ரெடியூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 2 lakhsக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன வரும்னா இன்கம் டேக்ஸ் வரும். அதுவும் ஸ்ட்ரைட்டாகவே 10% வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து சார்ஜஸ் பண்ணுவோம் ஃப்ளாட் ரேட்டில். அது வித்தவுட் இண்டெக்ஸ்டு வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பொதுவாக இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை ஃபார் ஈக்விட்டி பேஸ் ஃபண்டுக்கு கம்ப்யூட் பண்ணுறது. அதே இது டெட் ஃபண்டுனா இந்த கான்செப்டே நம்ம போக தேவையில்லை, ஃப்ளாட் ரேட் வரவே வராது. நார்மலாக நம்ம எப்படி ஒரு சேலரி இன்கமுக்கு வந்து ஸ்லாப் ரேட் கண்டுபிடிப்போமோ அல்லது பிஸ்னஸ் இன்கம் எடுத்து அதுக்கு ஸ்லாப் ரேட் கண்டுபிடிப்போமோ அதே போல தான் டெட் ஃபண்டுக்கு வரும். இது வந்து ஈக்விட்டி ஃபண்டுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொன்ன மெத்தட் வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயினுக்கான டேக்ஸ் சம்மந்தப்பட்டது. இதை தாண்டி வேறு என்ன டேக்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபண்டை வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணுவாங்க. ஒரு ஃபண்டிலேருந்து இன்னொரு ஃபண்டுக்கு மாற்றுவாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா அந்த ஃபண்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்திருக்காது, கம்மியாக இருந்திருக்கும். ஸோ உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்டோ இல்லை உங்களோட கன்சல்டண்ட்டோ என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த ஃபண்டு பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு வேறு ஃபண்டுக்கு மாற்றிடுவார். அப்படி மாற்றும் போது இந்த ஃபண்டுலேருந்து அந்த ஃபண்டுக்கு மாற்றும் போது கேபிட்டல் கெயின் தான் வரும். அந்த கேபிட்டல் கெயின் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா நான் சேலே பண்ணலை, ஸோ இப்போ வரைக்கும் அந்த மியூச்சுவல் ஃபண்டை நான் உடைக்கவே இல்லை, அப்படியே தான் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த ஃபண்டை விற்ற மாதிரி தான். ஸோ அந்த ஃபண்டிலேருந்து எடுத்து திரும்ப வேறு ஃபண்டுக்கு மாறும்போது கிட்டத்தட்ட அது சேல் மாதிரி தான். அப்போ அதுக்கான கெயினோ அல்லது லாஸோ வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் காட்டணும். ஸோ இதை வந்து டெஃபினட்டாக நீங்கள் உங்களோட கன்சல்டண்ட்டை வந்து டீட்டெயில்டாக என்ன இந்த இயரில் நமக்கு கெயின் வந்தது, என்ன இந்த இயரில் நமக்கு லாஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணி ஃபைல் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் டிவிடெண்ட் எல்லாமே உங்களோட இமெயிலுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லையும் உங்களுக்கு வந்து அது அப்லோட் ஆகும். அதை நீங்கள் பேஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் எவ்ரி இயர் ஃபைல் பண்ண முடியும். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இந்த மாதிரி நான் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.